திருவடிதானே திருவடியே சிவமாவது தேரில் திருவடியே சிவலோகம் சிந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயம். இன்றைய மந்திரம் 1233 சிந்திக்க உள்ளோம். சிவசக்தி சேருகின்ற இடமாக அந்த பாடலில் நமக்கு உணர்த்துவதாக உணர்கின்றோம். 51 எழுத்துக்களிலும் 51 கடவுள்களாக கலந்து இருந்தனர். தொண்டு தொட்டு வழிவதி வரும் வரிசையில் வந்து பரம்பொருள் விருப்பூட்டும் மங்கை நல்லாலும் அவள் பதியாகிய சிவனும் சேருமிடம் இது என்பது உண்மை அப்படின்னு 51 எழுத்துக்களை பற்றியும் அதை பல பரிமாணங்களில் 51 சிதர்கள் ஒரு டிஃபரெண்டான பரிமாணங்கள்ல பலரும் பல விதமா சொல்றாங்க. பழைய காலத்துல 51 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் இருந்ததா உணர முடிகின்றது. இந்த பாடல்ல என்ன சொல்ல வராங்கன்னு இன்னைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னமகார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயம் பாடல் 1233 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. பாரம்பரியத்து அறமிது மாறம் குழலாடும் அப்படி தானும் சாரும் பதவிது சத்தியமாவே. ஓர் ஐம்பதின் மருள் தோன்றியே நின்றது. ஒரு சில பிரதிகள ஒன்றியனும் ஒரு சில பிரதிகள தோன்றிய நின்றதும் கொடுத்திருக்கிறாங்க. பாரம்பரியத்து வந்த பரம் இது மாறன் குழலாலும் அப்பதி தானும் முன் சாரும் பதம் இது சத்தியமாமை. இதன் விளக்கமாக சரவண தளத்திலிருந்து உண்மையான ஞானத்தை உணர்ந்து தெளிந்தவர்கள் அறிந்து கொண்ட மெய்யுணர்வாகவே இருக்கின்ற 51 அட்சரங்களாகவும் அந்த அட்சரங்களுக்கு தேவதைகளாக பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தேவர்களுக்குள்ளும் ஒன்றாக கலந்து நிற்பது பரம்பொருளாகும். அந்த பரம்பொருளும் நறுமணமும் மருத்துவ குணமும் கொண்ட கோடக மலர்களை சூடியிருக்கும் கூந்தலை கொண்ட இறைவியையும் முதன்மையாக கொண்டு அவர்களை சார்ந்திருக்கின்ற மெய்யுணர்வு பெற்றவர்களுக்கு அருளுகின்ற திருவடிகளாகவும் சத்தியத்தின் உருவமாகவும் இருக்கின்றது சிவசக்தியே ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பிரதியில் அருணை வடிவில் முதலியார் பிரதியில் இருக்கிறத பார்ப்போம். தொன்று தொட்டு வழி வழியாக சக்தி சிவர்களை போற்றி வருகின்ற மரபு 50 எழுத்துக்களின் அதிதேவரெடுத்து அவர்கள் நிற்கின்ற முறைமையில் வைத்தேயாம். சக்தியும் சிவமும் முதற்கண்ணே சார்ந்திருக்கும் இடம் அவ்வெழுத்துக்களும் அவற்றின் அதிதேவருமா. இது உண்மையான ஒன்று. குறிப்புரையா என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னு, ஆதலில் இது மரபாயிற்று என்பது குறிப்பெச்சம். எழுத்துக்களை வழிபடும் இடத்து சக்தியும் சிவமும் அவற்றின் அதிதேவர் வழியாய் பயன் தருதலை உணர்தற்கு ஓர் 50 வரும் என அருளினார். எழுத்துக்கள் அவற்றின் அதிதேவர் வழியாகவே பயன் தருதலை எண்ணில ஓங்கார தீசர் சதாசிவராம் நன்னிய விந்துவோடு நாதத்து கண்ணீர் பகர் அயன் மாலோடு பரமநதி தெய்வம் அகர உகரம் மகரம் தாம் என்பதானும் உணர்க. அந்த ஒரு பாடல் கொடுத்து அதன் மூலமா உணரலாம்னு சொல்லியிருக்காங்க. சக்தி சிவ வழிபாட்டிற்கு எழுத்து முறை சிறந்ததாதல் பற்றி அகார முதலிய எழுத்துக்கள் முறையானே தொடர்ந்து வர அமையும் மந்திரங்களை மாலா மந்திரம் என சிறந்தெடுத்து போற்றுவர். பரம்னா கடன் அப்படின்னு ஒரு இதை கொடுத்திருக்காங்க. இதனால் சக்தி வழிபாட்டிற்கு சக்தி சிவ வழிபாட்டிற்கு எழுத்து முறை அதாவது பீஜாக்கார மரபு சிறந்ததாக கூறப்பட்டது. சக்தி வழிபாடு பற்றி கூறுவர் ஒப்புமை பற்றி சிவ வழிபாட்டினையும் உடன் வைத்து கூறினார் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இதை பத்தி பார்க்கும்போது அகத்தியர் ஞானம்னு ஒரு பாடல் சொல்லி அதுல இந்த 51 எழுத்துக்கள் பத்தி இருக்காது. அதை ஒரு சிறிய விளக்கமா பார்த்தேன். கம்பத்து எழுத்தோ கடை எழுத்தோ காலமெல்லாம் கடந்த எழுத்தோ உம்பற்குரிய உயிரெழுத்தோ ஒரு கால் இரு கால் உயிரெழுத்தோ செம்பொற்குரியை சேர்ந்தெழுத்தோ சேர்ந்தோர்க்கு என்றும் அருள் புரியும் 51 அட்சரத்தை ஒருமா ஐயா அகர முதல் அவ்வெழுத்தென்பர்
அப்படின்னு அகத்தியர் ஞான பாடல்ல சொல்லி அதுக்கான விளக்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாம் கேட்கும் ஓசைக்கு அடிப்படையாக இருப்பது நாதம். இந்த நாதத்தோட முதல் வெளிப்பாடு எழுத்துக்கள் தான். கம்பம் என்றால் தூண் மற்றும் அசைவு என்று பொருள். இங்கு தூண் எனப்படுவது சுழுமுனை நாடி. அதில் குண்டலினி சக்தி பாயும் போது அது தீக்கம்பமாக இருக்கிறது. இந்த தீக்கம்பம் குறிப்பது ஆதி வஸ்துவை. அதன் எழுத்து அகாரம். கம்பம் என்பது அசைவு என்று எடுத்துக்கொண்டால் அது பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த முதல் அசைவை சித்தை குறிக்கிறது. சத்தாக இருந்த ஆதிவஸ்து சித்தை பெற்று உலகமாக விரிந்தது. இதை குறிக்கும் எழுத்து அகாரம். அதுவே எழுத்துக்களில் முதல் எழுத்து. இந்த ஆதிவஸ்து காலத்தை கடந்தது. அகத்தியர் 51 எழுத்துக்கள் என்று கூறுவதை நாம் இந்த இடத்துல திருமூலர் சொல்றதையும் எடுத்துக்கலாம், அகத்தியர் சொல்றதையும் எடுத்துக்கலாம். அகத்தியர் பாடல்கள்னால இதை சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருத எழுத்துக்கள் என்று எடுத்துக்கொண்டால் கடை எழுத்து அல்லது கடைசி எழுத்து ஹங் என்பதாகிறது. ஹா என்பது வெளிப்பாடு நிலை, ஹங் என்பது சக்தி நிலை. இங்கு சமஸ்கிருத எழுத்துக்களை குறிப்பதற்கு காரணம் அவை நமது உடலாகவும் பிரபஞ்சமாகவும் விரியும் தத்துவங்களை குறிக்கின்றன. குண்டலினி சக்தியின் பாதையில் உள்ள சக்கரங்களின் இதழ்களில் இந்த எழுத்துக்களை குறிப்பது அந்த சக்கரங்கள் எந்த தத்துவங்களை குறிக்கின்றன என்பதை காட்டத்தான். உதாரணமாக லம் என்பது நிலத்தை குறிக்கிறது. இவ்வாறு அகரத்துக்கும் அகாரத்துக்கும் இடையில் பிரபஞ்சம் இருக்கிறது என்றும், அகம் என்பது ஆத்மா அல்லது தான் என்பதை குறிக்கிறது என்றும் நந்திகேச காசிகா நூல் கூறுகிறது. ஆதிவஸ்து பிரபஞ்சமாக விரியும் போது முதல் எழுத்தாக இருக்கும் அகாரம் லயமடையும் போது கடைசி எழுத்தாக இருக்கிறது. இந்த அகாரம் ஈ என்னும் சிற்கலாவுடன் சேரும் போது உகாரம் என்றாகிறது. உம்பர் அல்லது உயராத்மாக்களின் எழுத்து உகாரம் என்கிறார் அகத்தியர். ஒரு கால் இரு கால் என்பது உள்மூச்சு வெளிமூச்சு என்றும், மாத்திரை என்ற கால அளவை எடுத்துக்கொண்டால் குறில் நெடிகளை குறிக்கும். மெய்யெழுத்துக்களை கூறாமல் உயிரெழுத்துக்கள் என்று கூறுவதற்கு காரணம் உயிரெழுத்துக்கள் இல்லாவிட்டால் மெய்யெழுத்துக்களை உச்சரிக்க முடியாது. இவ்வாறு மெய் அல்லது உடல் எழுத்துக்களுக்கு உயிரை இருப்பை கொடுப்பது உயிரெழுத்துக்களே. செம்பொற்குறி என்பதை சின்முத்திரை என்று கொண்டால் அது நாதம் என்னும் தத்துவத்தையும் உலகம் எவ்வாறு நாதத்திலிருந்து தோன்றி மறைகிறது என்பதையும் குறிப்பதாகிறது. கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ந்திருப்பது ஒரு வட்டத்தை, உலகம் தோன்றி மறைவதை குறிக்கிறது. வெளிப்பட்டிருக்கும் 3 விரல்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற உலகம் தோன்றுவதற்கு ஆதியாக இருக்கும் முக்குணங்களையும், உலகம் என்பது பசு பதி பாசம் என்பதால் ஆனது என்பதையும் இன்னும் பிற தத்துவங்களையும் காட்டுகிறது. இவ்வாறு செம்பற்குறி 51 அட்சரங்களை குறிக்கிறது. இந்த எழுத்துக்கள் தம்மை சேர்ந்தவருக்கு பெரும் அருளை தருகின்றன. இவை ஈக பர சுகங்களாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம். ஏனெனில் பல நன்மைகளை அளிக்கும் மந்திரங்கள் இந்த எழுத்துக்களால் ஆனவையே. 51 எழுத்துக்கள் நமச்சிவாயனும் சில பேர் சொல்றாங்க. ஆ என்பதை 1 என்று கொண்டால் நா 9, மா 11, சி 4, வா 15, யா 12 என்பதன் கூட்டுத்தொகை 51 ஆகிறது. அகத்தியர் பாடல்கள் சொல்றாங்க. இது இதுக்கு ரிலேட்டடா இருக்கிறதுனால நான் அதை குறிப்பிட்டு பேசினேன். ஆமா கௌரி அம்மா பாருங்க. நன்றிங்கய்யா. அக்ஷரங்களை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய். பிரேக் ஆகி வருது. என்னங்கய்யா? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி எனக்கு வருது. எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியல. இல்லைங்க, எனக்கு ஆகல சார், கரெக்டா வருது. சரிங்க சரிங்க. ஆமா நீங்க தொடருங்க. ஓகேங்க. மந்திரம் 1233. ஓர் ஐம்பதின்மருள் ஒன்றியே நின்றது, பாரம்பரியத்து வந்த பரமிது, மாறாங்குழலாலும் அப்பதிதானும் முன்சாரும் பதமிது சத்தியமாமே. The 51 letters pre-texted their script. They are the sources of all mantras. Shiva Shakti formed their sound as Nada Bindu, which constitutes and contains supreme truth. ஓர் ஐம்பதின்மருள் ஒன்றியே நின்றது. 51 அக்ஷரங்கள் தான் நம்ம பார்க்குறோம்.
அது வந்து ஒன்றியே நின்றது. நம்மளோட ஆதாரங்கள்ல ஒன்றியே இருக்கு. நம்ம 6 ஆதாரங்கள்லயும் ஒன்றியே இருக்கு. அதுக்கு மேல தாண்டிட்டா அக்ஷரங்கள் இல்லை, மௌன மொழி தான் இருக்கு. பாரம்பரியத்து வந்த பரம் இது. பாரம்பரியத்து வந்த பரம்னா சிறந்தது இல்லை மேலானதுன்னு போட்டிருந்தது. அப்போ நான் பார்க்குறது வந்து பாரம்பரியமாக வந்திருக்கு. அதாவது இந்த அக்ஷரங்களை வச்சு தான் மந்திரங்கள், வேதங்கள், ஸ்லோகங்கள், இதிகாசங்கள் எல்லாமே அக்ஷரங்களை வச்சு தான் இப்போ நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம், படிக்கிறோம். எல்லாமே திருமந்திரங்களும் ஆகட்டும், திருமந்திரமும் அக்ஷரங்களால் ஆனது தான். அதனால எல்லாமே நம்ம ஒருத்தவங்க சித்தர்னு யோசிச்சாலும் சரி, இல்லை நம்ம முனிவர்னு யோசிச்சாலும் சரி, அவங்க ஒரு மந்திரத்தை ஒரு மூவிஸ்ல நம்ம பார்த்துருப்போம், ஒரு படத்துலலாம் பார்க்குறப்ப ஒரு முனிவராக காமிக்கிறதுனாலே அவங்க மந்திரம் ஓதிட்டு இருக்கிற மாதிரியும் ஜபம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் அப்படிதான் நம்ம பாரம்பரியமாக இந்த மந்திரங்களும் சரி, ஸ்லோகங்களும் சரி, எல்லாமே பாரம்பரியமாக நம்ம சித்தர்கள், முனிவர்கள் எல்லாருமே யூஸ் பண்ணி வந்த விஷயம் அப்படிங்கிறது. அது சிறந்த ஒரு இது. இந்த அக்ஷரங்களை யூஸ் பண்ணுறதுங்கிறது சிறந்த ஒரு முறை அப்படிங்கிறத நான் இந்த 2வது லைனில் பார்க்குறேன். மாறன்னா மன்மதன், இச்சைக்கு தலைவியான குண்டலினி சக்தியா நான் இங்க பாக்குறேன். மாறங்குழலாலும் அப்பதிதானும் முன் சாரும் பதம் இது. பதம்னா 2-3 மீனிங் போட்டிருந்தாங்க. அதாவது பதம்னா சொல், வார்த்தை, வழி, அந்த மாதிரி போட்டுறேன். எனக்கு எல்லா வார்த்தையும் வச்சாலும் பொருள் வர மாதிரி தான் தெரியுது. அதாவது குண்டலினி சக்தியை சிவத்தோடு சேர்க்கறதுக்கு இதுவே சிறந்த வழி. இது சத்தியமாமே, நான் சத்தியமா சொல்றேங்கிற மாதிரி அவர் சொல்றாங்க. இது வந்து ரொம்ப உண்மையான உண்மைங்கிற மாதிரி சொல்றாங்க. குண்டலினி சக்தியை இறைவனோட சேர்கிறதுக்கு இந்த மந்திரங்களும் இந்த அட்சரங்களும் பேருதவியா இருக்கும். இது உண்மையான சத்தியமான வார்த்தைங்கிறத சொல்றதா நான் உணர்றேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி கல்வியம்மா. கிருத்திகம்மா வாருங்கள். நன்றி. அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம். எனக்கு முன்னாடி விந்தியம்மா இருக்காங்க, தியாகராஜன் ஐயா இருக்காங்க, எனக்கு காமிக்கலையம்மா. மர்தனார் ஐயா இருக்காங்க. ஐயா மட்டும் தான் காமிக்குது. இருங்க, ஏதோ தியாகராஜன் ஐயா இருக்காங்க, விந்தியம்மா இருக்காங்க. சரி, நன்றி. கொண்டு விந்தியம்மா பாரு, எனக்கு காமிக்கல. பாருங்கள் விந்தியம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. சிவசக்தி சேருமிடம் திருமந்திரம் 1233வது மந்திரம். ஓர் 50 ஒன்றியே நின்றது பாரம்பரியத்து வந்த பரமிது. மாறங்குழலாலும் அப்பதிதானும் முன் சாரும் பதம் இது சத்தியமாமே. 51 எழுத்துக்களிலும் 51 கடவுளர்களும் கலந்து இருந்தனர். தொன்று தொட்டு வழி வரும் வரிசையில் வந்தது பரம்பொருள். விற்பூட்டும் மங்கை நல்லாலும் அவள் பதியாகிய சிவனும் சேரும் இடம் இது என்பதே உண்மை, சத்தியம். பண்டை தமிழ் எழுத்துக்கள் 51 என்றும் கூறுவர். பாரம்பரியம் இதனுடைய பொருள் வழி. மாறன் மன்மதன், சாரும் என்பதன் பொருள் சேரும். கழக வெளியீட்டு மிக பழங்காலத்து தமிழ் எழுத்துக்கள் 51ஆக வழங்கப்பட்டன. அதற்குரிய தெய்வங்களும் 51 ஆவர். அவருள் ஒன்று நின்றதும் அம்மையின் மெய் உணர்வேயாகும். இம்முறைமை வழியாக வருவது கடவுளும் அங்கனம் வந்ததாகும். கோடக சாலையின் மலர் சூடிய கூந்தலை உடைய அம்மையும் அவள் தன் கணவனாகிய சிவபெருமானும் வந்து பொருந்தும் நிலையும் இதுவேயாகும். இஃது உண்மையாகும். மாறம் என்பதனுடைய பொருள் கோடக சாலை. ஓர் 50 அப்படின்னா 51 அக்கர அதி தேவர்கள். பாரம்பரியம் அப்படின்னா பரம்பரைன்னு பொருள் உண்டு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம்.
நன்றிப்பா, நன்றி வித்யாமா. ஐயா தியாகராஜன் ஐயா வாருங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா, நன்றி. ஒளி பிறக்கும் இடம் எங்கே, அதை புரிந்து கொள்ள இன்றைய மந்திரம் சிறப்பாக இருக்கிறது. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. அற்புதமாக ரத்னகுமார் ஐயா, விந்தியா அம்மாலாம் உரை ஆசிரியர்கள் கொடுத்த அந்த அற்புத உரைகளை கொடுத்தாங்க. தெளிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல ஆழ்ந்து தியானம் செய்ய செய்ய மெய்ப்பொருள் உணர்வை உணர்ந்து கொள்ளும் போது இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் நமக்கு மேலும் மேலும் ஒரு தெளிவை கொடுக்கிறது. 51 அச்சரங்கள்னு சொல்றோம். அந்த அச்சரம் எழுத்து எங்கே பிறந்தது? சொல்லுக்கு முன்பிருந்த சொல் எங்கே இருந்தது? எல்லா சொல்லுமே எங்கே இருந்து பிறக்குது? அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்தும் எந்த ஆதாரங்கள்ல இருந்து வெளிப்படுது என்பதை பற்றி சிந்திக்கும் போது இந்த 7 ஆதாரங்கள், பதம இது சத்தியமாமே, முன்சாரும் பதம இது சத்தியமே. ஒருவேளை இது பதமும், அதாவது அந்த தாமரை மலர் போல அந்த மலர்ச்சி அடைந்திருக்கிற ஆதாரத்தை குறிக்க முன்சாரும் பதம அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால அந்த 6 பிளஸ் அந்த துரியத்தை சேர்த்து 7 ஆதாரங்களை குறிக்கக்கூடிய ஒரு தன்மையில சொல்லியிருப்பாங்களோன்னு உணர்றேன். வரக்கூடிய கிருத்திகா மாத விளக்கங்களை சொல்லட்டும். சத்தியமாமே என்று சொல்லும் போது அந்த சக்திக்கு முன்பிருந்த அந்த மெய்ப்பொருள், அதுதான் சத்தியம். அது இல்லாம எதுவும் இல்லை. சத்தியம் நிரந்தரமானது. அதை உணர்ந்தவங்க தான் சத்தியமா என்று சொல்லும் போது உள்ளத உள்ளபடி என்ற அர்த்தம். ஆனா உள்ளத உள்ளபடி உணர்ந்திருக்கோமா அப்படின்னு பார்த்தா உணர எல்லாருமே முயற்சி செய்யறோம். இருப்பு என்பது எப்பொழுதும் இருப்பதுதான், அது மாற்றம் இல்லை. அது என்னைக்கு ஆதியில அது ஒரு சக்தியாக வெளிப்பட ஆரம்பிச்சதோ அப்ப எழுந்த சத்தத்துல இருந்து அடுத்தடுத்து அந்த பஞ்சபூதங்கள் உருவாகும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மைகள் உருவாச்சு. அந்த தன்மைகளை ஒட்டி அந்த ஒலி என்பதும் சத்தம் என்பதும் நாதம் என்பதும் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கு. தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது. இப்ப பரம்பரையா வர்றோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாரம்பரியம்ங்கிறது என்ன கடைபிடிச்சோமோ அந்த வழக்கத்தை நம்ம அப்படியே கடைபிடிச்சிட்டு வர்ற மாதிரி பழக்கத்துக்கு கொண்டு வருவது போல அந்த ஆதியில ஒன்றிலிருந்து ஒன்றாக அப்படியே மாற்றங்கள் வர வர அது கடத்தப்பட்டுக்கிட்டே வருது. முதல்ல விண்ணில எப்படி இருந்தது, அதுக்கடுத்து காற்றுல எப்படி இருந்தது, அது அடுத்து வெப்பமாக நெருப்பாக மாறும்போது அதனுடைய தன்மைகள் எப்படி மாற்றம் அடைஞ்சு நீர்ல நிலத்துல இப்படி எல்லாம் வந்து இந்த கோள்கள் நட்சத்திரங்களா விரிஞ்சு இருக்குன்னா ஒவ்வொன்றுலயும் எப்படி மாற்றங்கள். அதே மாதிரி இந்த உலகத்துல ஜீவராசிகளா தாவர இனங்களை பார்க்கிறோம், பூச்சி இனங்களை பார்க்கிறோம், ஊர்வன பரப்பன நடப்பன எத்தனையோ ஜீவராசிகளை பார்க்கிறோம். மனிதர்களையும் பல வேறுபாட்டோட பார்க்கிறோம். எப்படி இருந்தாலும் அது எல்லாம் ஒன்றி நிற்குது. இந்த 51 அச்சரங்களும் ஒன்றாகவே இருக்கு. இப்ப 50 அச்சரம் சொல்லுவோம். அது போல ஒன்று என்பது அந்த மூலப்பொருள் தான். அதை உச்சரிக்க முடியுமா? அது ஊமை எழுத்தாக அது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. அதுல இருந்துதான் எல்லா எழுத்துக்களுமே பிறந்து வந்திருக்கிறது. உள்முகமாக போகும்போதுதான் அந்த எழுத்தையே நம்ம பார்க்க முடியும், உணர முடியும். எழுத்தை பார்க்க முடியும்ன்றத உணர முடியும். அந்த உச்சரிப்பு என்று சொல்லும் போது உச்சரிக்க முடியாத அதோட கலந்து அந்த தெய்வீக உணர்வை பெற முடியும். அதுவே சத்தியம் என்பதை புரிந்து கொண்டு இன்றைய பாடலை ஒரு முறை வாசிச்சு நிறைவு பண்றேன். ஓரைம்பதின் மருள் ஒன்றியே நின்றது. எல்லாம் மயக்கத்துலதான் இருக்கிறோம். அந்த அருள் இல்லாம அதை பெற முடியாது. ஓரைம்பதின் மருள் ஒன்றியே நின்றது, பாரம்பரியத்து வந்த பரமது, பாரம்பரியத்து வந்த பரமது, தாரங்குழலாளும் அப்பதிதானும், தாரங்குழலாளும் அப்பதிதானும், முன்சாரும் பதமையுது, முன்சாரும் பதமையுது, சத்தியமாமே
சத்தியமாமே. தாரங்குழலாளும் அப்பதிதானும் முன்சாரும் பதம இது சத்தியமாமே. ஓரைம்பதின் மருள் ஒன்றியே நின்றது பாரம்பரியத்து வந்த பரமது தாரங்குழலாளும் அப்பதிதானும் முன்சாரும் பதம இது சத்தியமாமே. மிக்க மகிழ்ச்சி. அந்த தாரைனா அந்த ஒழுக்கு, அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது தாரதாரையாக சொல்லுவோம் இல்லையா, தாரங்குழ அந்த ஆற்றல் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. இப்பவும் நிலைப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பதி, இந்த ரெண்டும் ஒன்றோட ஒன்று கலந்து அது இந்த உடல்ல 7 ஆதாரங்களோட சார்ந்து இருக்குது. அங்கே இருந்து எழக்கூடிய அந்த நாதம்தான் இந்த அச்சரங்கள் என்று புரிந்து கொண்டு, வாழ்க்கையில் எந்த ஒரு சொல்லை சொன்னாலும் நன்மை தரக்கூடிய சொற்களை சொல்வோம். உள்ளதை உணர்ந்தாதான் விளைவு நன்மையா தீமையா என்பதை கணித்து கொண்டு அந்த சொற்களை பயன்படுத்த முடியும். ஏதோ ஒரு போக்குல நம்ம பாட்டுக்கு அந்த சொற்களை பயன்படுத்தக்கூடாது. ஒரு சொல் என்று சொன்னாலே அதுக்கு ஒரு அர்த்தத்தை நாம தான் கற்பிச்சுக்கிறோம். ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை கற்பிச்சுக்கிறோம். ஆனா அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது நம்மளுடைய உடலுக்கோ அல்லது கேட்பவர்களுடைய அந்த உணர்வுக்கோ எந்த வகையிலையும் பாதிப்பில்லாத வகையில சொற்களை சொல்லி பழகுவோம். வானத்தையே வசப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நிரம்ப இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துல. அதை பயன்படுத்தி வாழ்க்கையில ஒரு சிறப்பு நிலை அடைவோம். மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி தியாகராஜனையா. கிருத்திகாமா பாருங்க. நன்றி. தியாகராஜனையா குரல்ல பாடல் கேட்கறதே அற்புதமா இருக்கும். நன்றி. வெங்கியம்மா போயிட்டாங்க போல இருக்கு. இப்போ இந்த பாடலுக்கு உண்டான விளக்கம் வந்து அநேகமா எல்லாருமே ரொம்ப அழகா சொல்லி முடிச்சாச்சு. ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நம்ம பாத்துக்கலாம். இந்த 51 அக்ஷரங்கள் பத்தி நம்ம வந்து பார்த்துட்டோம். ரத்னாயா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. எல்லாருமே 51 அக்ஷரங்கள் பத்தி சொன்னாங்க. இந்த 51 அக்ஷரங்களும் நம்மளுடைய ஆதாரங்களில் இருந்து ஆதாரங்களை குறிக்கக்கூடிய அந்த அக்ஷரங்கள் தான். நமக்கு அது இதையும் முன்னாடி பார்த்திருக்கோம் நம்ம. ஏன்னா இங்க சொல்றாரு, ஓர் 50 வரும் ஒன்றியே நின்றது. அப்போ இந்த ஒரு வார்த்தை வந்து நம்ம கவனிக்கணும். பேசும்போது அந்த மூச்சு எப்படி இருக்கு. இப்ப நான் ஓர் 50 வரும். அப்ப அந்த ஓ அந்த இடம் சொல்லும் போது அந்த காற்று எப்படி வெளிப்படுகிறது. அதே 50 வரும் அப்படின்னு சொல்லும் போது அந்த காற்று எங்க. இந்த அக்ஷரங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு, பீஜங்களுக்கு எல்லாம் என்ன தன்மை இருக்கு, எதுக்காக மந்திரங்கள் ஜெபிக்கணும், இதெல்லாமே நம்மளுடைய மூச்சு காற்றை முறைமைப்படுத்தக்கூடிய வழி. அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அததான் பீஜம் அப்படின்னாங்க. நம்ம அது வந்து உள்ளும் புறமுமாக நாம் அந்த சொற்கள் கிடையாது, அந்த இடத்துல எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது என்ன நடக்குது உள்ளுக்குள்ள அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பிரணவத்தை கூட நம்ம அப்படிதான் பிரிச்சோம் இல்லைங்களா. ஊமா அப்படின்னு பிரிக்கும் போது அந்த எங்கிருந்து தொடங்கணும், எந்த சிலபல்ல தொடங்கணும், ஊ எந்த சிலபலுக்கு எங்க வந்து நிற்கணும், எந்த இடத்துல நிற்கணும், இது வந்து ஒரு பெரிய பயிற்சியாவே இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க, ஓர் 50 வரும் ஒன்றியே நின்றது. அப்போ இது ஒரு சக்கரம் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்லும் போது மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த இதழ்கள், அந்த அக்ஷரங்கள் சுத்தும் போது எப்படி சுத்தும், நான் இது உங்களுக்கு ஒரு விஷுவலா கொண்டு வரேன். எப்படி சுத்தும். அப்புறம் அதற்கு மேல் வந்து அதுவும் சுத்தும் போது அந்த காற்றோட தன்மை எப்படி இருக்கும். நம்ம அந்த சைக்கிள் ஓட்டும் போது பார்க்கலாம், பெரிய வெயில்ல இருந்து சின்ன வெயிலுக்கு ஒரு ப்ரெஷர் வரும். அப்புறம் அது சின்ன வெயில்ல இருந்து பெரிய வெயிலுக்கு அந்த ப்ரெஷர் போகும். 2 சக்கரத்துக்கே இத்தனை. அப்ப சைக்கிள் ஓட ஆரம்பிக்குது.
அப்போ அந்த மாதிரி நம்ம இடத்துல நம்ம என்ன பேசுறோம், 6 வீல் பத்தி பேசுறோம். அந்த 6 + 7வது வீல் பத்தி பேசுறோம். அப்போ இந்த இந்த உடல் வந்து எப்படி இயங்கும், இப்படி இயங்கினா என்ன ஆகும், அப்போ அந்த அந்த ப்ரெஷரை நம்மளால தாங்க முடியுமா? அப்போ அது தாங்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாம் ஒரே நூல் இழையில கொறுத்த மாதிரி ஒரே இடத்துல ஒரே மாதிரி ஒரு லயத்துல சுத்தணும். அதற்குத்தான் அந்த நாதம் உதவுகிறது. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, நிறைய பேர் நம்ம இதையே பேசியிருக்கோம் இங்க. சுத்தம் கொஞ்சம் பிறந்தவர்களுக்கும் இதெல்லாம் நடக்கும். ஆனா என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஒரு சக்கரமும் ஒரு ஒரு ஸ்பீட்ல சுத்தும், ஒரு ஒரு விதமா சுத்தும். நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஆதாரங்கள் வந்து நம்ம மூச்சு காற்று எங்க போகுதோ அந்த மாதிரி இடமும் சுத்தும், வலமும் சுத்தும். நீங்க ஆதாரத்துல தியானம் பண்றவங்களுக்கு புரியும். இடமாக சுத்தும், அப்புறம் வலமாக சுத்தும், அதற்கு பிறகு மேல் நோக்கி எழும். இதுவும் ஒரு வகை. இத வந்து நம்ம ரொம்ப அழகா எல்லா ஆதாரத்திலயும் உணரலாம். அப்போ இங்க என்ன ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஓர் 50 வரும் ஒன்றியே நின்றது. அப்போ அந்த இடத்துல எல்லாம் ஒண்ணு போல இருக்கு, ஒரே நூலால் கட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு மூச்சு, அந்த நூல் தான் மூச்சு. ஒரே நூலால கட்டப்பட்டிருக்கிறது. எல்லாம் மேல் நோக்கி, அந்த மேல் நோக்கின்னு இல்லை, எல்லாம் ஒரே லயத்துல ஒரே நாதம், அந்த நாதத்தில் ஒன்றி இருக்கிறது. எப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது, பாரம்பரியத்து வந்த பரம் இது. அப்போ இந்த இடத்துல பாரம்பரியம் அப்படிங்கிறது பத்ததி நம்ம நேற்றே பார்த்தோம். அதாவது வழி வழியாக வந்தது. ஒருத்தரும் யாரு பண்ணாங்க, இந்த பாரம்பரியம் வந்து ரொம்ப பெருசு. தேவியினுடைய உபாசனா பாரம்பரியம்ங்கிறது நந்தி தேவர்ல இருந்து, அகத்தியர்ல இருந்து, ஹயக்ரீவர்ல இருந்து, யமன்ல இருந்து வரிசையா வருது. அந்த அந்த பாரம்பரியம் வந்து நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல வாக்தேவிகள் ரொம்ப அழகா சொல்றாங்க. அடுத்தாப்புல லலிதோபயானத்துல ஒரு பெரிய இதே வருது. யாரெல்லாம் தேவியினுடைய பாரம்பரியத்துல அவளை பூஜிப்பவர்களாக வந்து நிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அத்தனை பேரும், இது ஒரு பெரிய சாமலா தண்டகமும் சரி, நம்மளும் கூட இங்க பார்த்தோம். திசை தேவர்கள் இருக்காங்க, திசை தேவர்களுடைய மனைவிமார்கள் இருக்காங்க, இன்னும் வந்து அத்தனை திக்பாலர்களும் இருக்காங்க, அத்தனை தேவர்களும் இருக்கிறாங்க, அவர்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சாமலா தண்டத்துல பாத்தீங்கன்னா அவர்களுடைய கிரீடங்களினுடைய ஒளியில எல்லாத்தையும் மாணிக்க கற்கள் பதிச்சிருக்கு. ஆனா அந்த செவ்வொளி மிகுந்து எழும்பல. ஏன்னா தேவியினுடைய பாத கமலத்தில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் குளுமையான அந்த தன்மை வந்து எழும்புகிறது. அவளுடைய நகங்கள்ல இருக்கக்கூடியது எழும்புதுன்னு ஒரு பெரிய வர்ணனம் போயிட்டே இருக்கு. அப்போ அந்த மாதிரி இந்த பாரம்பரியம் வந்து மிகப்பெரிய பாரம்பரியம். எந்த பாரம்பரியம், தேவியை குறித்து நாம் செய்யக்கூடிய அந்த உபாசனா பாரம்பரியம். அதுதான் பாரம்பரியத்து வந்த பரம். இது பரம்னா உயர்ந்த விஷயம். அப்போ அந்த அந்த எத்தகைய பரம், பாரம்பரியமாக வந்த பரம். அப்போ இட்ஸ் ப்ரூவன். அப்போ அதுதான் நம்ம இங்க எடுத்துக்கணும். எது அந்த பரம், எது அந்த பாரம்பரியம்? மாறன் குழலாலும் அப்பதி தானும் முன்சாரும் பதமிது சத்தியமாமே. மாறன் குழலாலும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாறன் குழல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து காமாட்சியை குறிக்கக்கூடிய சொல். மாறன்னா காமம், குழல்னா நம்ம வந்து முடி அப்படிங்கிறத சொல்லுவோம், சிகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மாறன் குழலாலும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மாறனை ஆட்சி செய்யக்கூடியவளாக இருக்கக்கூடியவள். அப்ப இது இந்த காமன் இந்த இந்த ஸ்ரீவித்யா சரித்திரத்திலேயே, ஸ்ரீவித்யா பத்ததியிலேயே நிறைய இருக்கு. நம்ம வந்து சமயாச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த மந்திரங்கள்லயும் நிறைய 4 வகையான மந்திரங்கள் இருக்கு. அதுல வந்து காமன் பூஜித்த வழின்னு ஒரு தனி வழியே இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து சொல்லும் பொழுது நம்ம வந்து யாரு அப்படின்னாக்க, காமன் யாருக்கு அடிபணிந்தவன் அப்படின்னா, இது நம்ம வரிசையா பார்த்துட்டு தான் வரும். தேவிக்கு அடிபணிந்தவன். தேவியினுடைய பெரும் கருணையினால் இந்த உலகத்தில் அரூபமாக இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவனவன். அதனால இந்த இடத்துல மாறன் குழலாலும் அப்படின்னா, மாறன் அப்படின்னா அந்த இடத்துல காமாட்சியை குறிக்கக்கூடியது, குழலாலும் அப்படின்னா தேவியை குறிக்கக்கூடியது. அப்போ மாறனை வெற்றி கொண்ட, அதாவது மாறனைக்கு அதிபதியான தலைவியான குழலாலும். அவ மாத்திரம் இல்ல,
அப்பதி தானுமுன் அவளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பதியும் யாரு? காமேஸ்வரன். காமாட்சியை சொல்லும் போது நம்ம காமேஸ்வரனை சொல்லிதான் ஆகணும். அப்பதி தானும் முன் சாரும் பதமிது. அப்போ அவரும் சேர்ந்துதான் இந்த இந்த வரிசையில, அந்த பாரம்பரியத்துல இருக்கக்கூடிய வரிசையில இறையனாரும் தேவியை தொழக்கூடிய ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்கு அதுல. அப்ப அந்த பாரம்பரியத்தை தானும் முன் சாரும் பதம் இது. அப்ப அவரும் சாரக்கூடிய பதமாக இருக்கிறது இது சத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த பாரம்பரியத்துல யாரெல்லாம் வராங்க, அதற்கு தலைவனாக நிற்கக்கூடியது யாரு? காமேஸ்வரன். அப்ப காமாட்சி காமேஸ்வரனுடைய இருப்பிடத்தை சொல்லக்கூடியது. அதனாலதான் சொல்றாங்க ஓர் அன்பை தென்பரும் ஒன்றே நின்றது அப்படின்னா இந்த இடத்துல பிந்துவை குறிக்கக்கூடியது. நம்ம ஸ்ரீசக்கரத்துல பாத்தீங்கன்னா அந்த முக்கோணம், கடைசி முக்கோணம், அந்த அந்த நடுவுல இருக்கக்கூடிய, இல்ல மேருன்னு பாத்தீங்கன்னா அந்த மேருல இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த இடமான அந்த கடைசி இடம் இருக்கு பாத்தீங்களா, அததான் பிந்துன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த பிந்துவில் யார் இருக்கிறார்கள் என்றால் தேவியும் இறையனாரும் இருக்கிறார்கள். காமாட்சி காமேஸ்வரன் அந்த இடத்துல காட்சி தராங்க. அத்தகைய காமாட்சி காமேஸ்வரன் வகுத்த ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அந்த பாரம்பரியம் எப்படிப்பட்ட பாரம்பரியம் அப்படின்னா அப்பதி தானும் முன்சாரும் பதம். அப்போ அவரும் வணங்கக்கூடிய ஒரு பதமாக இருக்கிறது இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 மிகப்பெரிய உண்மையா சாஸ்திரத்தை பற்றிய ஒரு அடிப்படைய இந்த இடத்துல வந்து திருமூலர் நமக்கு சொல்லி தராரு. இத நம்ம எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு எங்க இது அமையுது அப்படின்னா நம்மளுடைய பிந்துஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சகசர தலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். அங்கிருந்து எப்படி இந்த உணர்வு நிலைகள் மேலே எழுகிறது அப்படிங்கும் போது இந்த இடத்துல மாறன் குழல் அப்படிங்கறத நம்ம வீணா தண்டை எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் மூலாதாரத்திலிருந்து சகசர தலம் வரை நம்முடைய உணர்வு நிலைகளை எடுத்து செல்லக்கூடியது. அந்த உணர்வு நிலை எப்படி இருக்கணும்? 51 அக்கரங்களும் ஒன்றிய நிலையில இருக்கணும். சும்மா ஹேவையாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா எங்கெங்கயோ டைவர்ட் ஆகும். அப்ப நம்மளால அந்த மாறன் குழலாலையும் அப்பதியையும் நம்மால் உணர முடியாது. அப்ப அந்த அவங்க இருவரும் சார்ந்த பதம் அப்படின்னா இருவரும் இருக்கக்கூடிய அந்த சகசர தலத்தில் நாம் தேவியை தரிசிக்கலாம். தேவியும் தேவனையும் இறையனாரையும் சேர்ந்து தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்றது இது சத்தியம் அப்படின்றாரு. அப்போ அவர் இத சொல்லக்கூடிய சத்தியம்ங்கிறதுக்கு உண்மை அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அந்த 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 இடத்துல வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல அவருடைய அனுபவம், அவர் அனுபவிச்சுட்டு சொல்றாரு, நான் இத சொல்றேன் நீ நம்பு அப்படின்னு அவ்வளோ அற்புதமா யாருக்கோ பதில் சொல்ற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் இந்த இடத்துல நமக்காக வைக்கிறாரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் இது. தேவியினுடைய இருப்பு, அவளுடைய பாரம்பரியத்தை பத்தி சொல்றாரு. இன்னும் அடுத்தடுத்த இதுல இந்த பாரம்பரியத்தை பத்தி இன்னமும் சொல்லுவாரு. நம்ம இன்னும் ரொம்ப அழகா பார்க்கலாம். அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைச்ச இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை நன்றி. நன்றி குத்திகா. நிறைய பாருங்க. வணக்கம். இதுல என்னன்னு கேட்டோம்னா ஓர் 50 அப்படிங்கிறது அந்த எழுத்து ஒரு ஒரு எழுத்துக்கும் அதிதேவர் அதிதேவதை இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம 4வது வரியில ஒரு சொல் எடுத்துக்கலாம். என்ன சொல் எடுத்துக்கலாம்னா அப்பதி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். அப்பதி அந்த ஆ அப்படிங்கிறது சுட்டெழுத்து. ஒரு ஒரு எழுத்துக்குமே குறிப்பு இருக்கு. ஆ அப்படிங்கிறது சுட்டெழுத்து. இந்த சுட்டெழுத்துக்களால் தான் இறைவனை எதா இருந்தாலும் சுட்டி காட்டக்கூடிய எழுத்து அது. அந்த சுட்டெழுத்தை நீக்கிட்டோம்னா பதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். இந்த பதியை விளங்கி கொள்வதற்கு, பதிங்கிறது இறைவன், இந்த பதியை விளங்கி கொள்வதற்கு தான் வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையில பதி விளக்கம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. இந்த பதி விளக்கம்ங்கிற தலைப்புல 13 பாட்டு இருக்கும்.
இந்த 13ங்கிறதே ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா 10 அப்படின்னா தசை, 2ங்கிறது துவா, 2 சேர்த்தா துவாதசை, துவாதச அந்தம் அப்படிங்கிறது 12வதினுடைய முடிவு 13வது. அது அந்தம் அப்படிங்கிறது 13 குறிக்கும். அதுக்கு மேல இருக்கிற வெளிதான் பெருவெளி. அதுல துவாதச அந்த பெருவெளி அப்படின்னு சொல்லுவோம். அதுல 13 பாட்டு இருக்கும். அதுல பதிவிளக்கம் அப்படின்னு ஒரு தலைப்புல முதல் பாட்டிலேயே சொல்வாரு, அகர நிலை விலங்கு சத்தர் அனைவருக்கும் அவர்வால் அமர்ந்த சத்திமார்கள் அனைவருக்கும் அவரால் பகரவரும் அண்டவகை அனைத்தினுக்கும் அப்ப பிண்ட வகை முழுமைக்கும் அப்படின்னு அந்த பாட்டுல சொல்லிட்டே இருப்பாரு. அதே மாதிரி இந்த இடத்துல ஓர் 50 இந்த ஓர் அப்படிங்கிறது எங்கெல்லாம் பொயிட்ரியில செய்யுள்ல வந்ததுன்னா அந்த இடத்துல ஒப்பற்ற அப்படின்னு அர்த்தம். தேவாரத்துல ஞானசம்பந்தருடைய தேவாரத்துல ஓர் தூ வெண்மதி சூடி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓர் அப்படின்னா ஒப்பற்ற அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்மெல்லாம் மண்ணுலகத்தை சார்ந்து இருக்கிறோம். ஆனா மனிதர்கள் தேவராக ஆகும்போது அவங்க எந்த உலகத்தை சார்ந்து இருப்பாங்க அப்படின்னா, இந்த உலகத்தை இத மண் உலகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகத்துக்கு தொல்லுலகம்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா இதுக்கு மேல ஒரு உலகம் இருக்குங்க, அது நல்லுலகம் அப்படிங்கிறது. தொல்காப்பியத்திற்கு பாயிரோரை எழுதின சொல்வாரு, தமிழ் கூறு நல்லுலகம் அப்படின்னுவாங்க. இந்த உலகத்துல சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் அப்படின்னு 2 இருக்கு. அதுதான் அபிராமி அந்தாதியோட 28வது பாட்டுல சொல்லும் பொருளும் என நடமாடும் துணை உருடன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் பிரபஞ்சம் எங்க இருந்து தோன்றுச்சுன்னா சொல் பிரபஞ்சத்துல இருந்து தோன்றுச்சு. இப்ப சொல் பிரபஞ்சம் எங்க இருந்து தோன்றுச்சுன்னா எழுத்து அப்படிங்கிற இடத்துல இருந்து தோன்றுச்சு. இந்த எழுத்தை யோசிச்சு பார்த்தோம்னா இதுக்கு வரி வடிவம் ஒளி வடிவம்னு 2 இருக்கு. உச்சரிக்கும் போது ஒளி வடிவம், எழுதும் போது வரி வடிவம். நமக்கு பெயர் சொல் வினை சொல் அப்படின்னு 2 இருக்கு. ஆங்கிலத்துல நவுன் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். எழுத்த பிரிச்சு பார்க்கும்போது அது பெயர் சொல்லா வரும். எழுது அப்படின்னு அங்க பிரிச்சிங்கன்னா எழுத்து அதை பிரிக்கும் போது அது வினை சொல்லாவும் வரும். எழுத்துங்கிறது பெயர் சொல்லாவும் வரும், வினை சொல்லாவும் வரும், நவுனாவும் வரும், வெர்பாவும் வரும். ஆனா இந்த பொருள் பிரபஞ்சம் சொல் பிரபஞ்சத்துல இருந்து தோன்றும். சொல் பிரபஞ்சம் எழுத்து அப்படிங்கிற பிரபஞ்சத்துல இருந்து தான் தோன்றும். இறைவன் சுத்த வித்தைக்கு வரும்போது அங்கே இருந்துதான் படைத்தல் தொழிலை செய்வாரு. இந்த படைத்தல் தொழில் எங்க இருந்து நிகழும் அப்படின்னா ஆ அப்படிங்கிற அந்த எழுத்துல இருந்துதான் படைத்தல் அப்படிங்கிறது நிகழும். அதனாலதான் அகர முதல அப்படின்னு திருக்குறள்லயும் அகர நிலை விலங்கு சத்தர் அப்படின்னு வள்ளலாரும் அகரமும் ஆகி அப்படின்னு அருணகிரிநாதரும் இது மாதிரி நிறைய பேர் ஆன்ம ஞானத்துல திகழ்கிற எல்லோருமே அந்த அகரம் அப்படிங்கிற ஒரு எழுத்த முதல் எழுத்தா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஓ அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கு பாருங்க, அதுதான் இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து. நட்ட கல்லும் பேசும் ஓ என்ற நாதன் உள் இருக்கையில். அது எல்லாருமே பொருள் தப்பா சொல்றாங்க. நட்ட கல்லும் பேசுமோ பேசாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. நட்ட கல்லும் பேசும் ஓ என்ற நாதன் உள் இருக்கையில் அப்படின்னு அர்த்தம். அது இதுக்கு சிவபுராணத்துல அல்லல் பிறவி அறுப்பானே, அடுத்தது ஓ என்று சொல்லற்கு அறியானை. இந்த ஓங்கிற எழுத்த சொல்றதே வெரி ரேர், எல்லாரும் சொல்ல மாட்டாங்களா. அதனால ஓ என்று சொல்லற்கு அறியானை
சொல்லி திருவடிகள் சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்வார் செல்வர் சிவரத்தில் உள்ளார் சிவனடிகள் பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னு முடியும். இப்ப பால் பொங்கல் அன்னைக்கு பொங்குச்சுன்னா பொங்கலே பொங்கல் அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாதுங்க. பொங்கலா பொங்கல் அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது. பொங்கலோ பொங்கல் அப்படிதான் சொல்லுவோம். அந்த ஓ என்ற எழுத்து தான் இறைவனை நாம் காணும் எழுத்து. ஓ அப்படிங்கிற ஒரு எழுத்து தான். அதனால இதுல இருந்து நம்ம எழுத்து என்பதே நாம் இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய இடம். அதனாலதான் எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு. நீங்க சிந்திக்க சிந்திக்க இந்த கருத்துக்கள் எல்லாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அருமை அருமையா இருக்கு. நிறைய ஐயா பேசும்போது நிறைய தகவல்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி இன்னைக்கும் கொடுத்தாரு. தியாகராஜன் ஐயா பேசும்போது சொன்ன மாதிரி நம்ம வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும், சரியான வார்த்தைகளை பேசணும். அடிக்கடி ஒரு ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நிறைய ஐயா தளத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா முடிச்சுக்கலாங்களா அப்படிங்கும்போது அப்படி சொல்லாதீங்க, நிறைவு செய்துக்கலாமான்னு திருத்தி அதை மாத்தினவரும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு இதையும் நம்ம பாசிட்டிவாவும் சொல்லணும், அதே மாதிரி அதை பிரிச்சு பார்க்கணும். அதை எப்படி நம்ம யோசனை பண்ணோம்னா அதுக்கு பல அர்த்தங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி நீங்க நிறைய சொன்னீங்க. நிறைய நன்றி. நேரம் கருதி நான் தளத்தை நிறைவு செய்து கொள்வோம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் என்றும் காலை எழுந்து கருத்தறிந்து ஓதினேன் ஞான தலைவனை நன்னுவர் என்று என்றும் கூறிய திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.